சிலுவையின் மௌனம் உன்னோடு பேசுகிறது. ஆன்மீகத்தின் ஆழ்நிலை மௌனம், ஆன்மாவின் அறிவுமொழி மௌனம், மெல்லுணர்வின் அதிர்வுகள் மௌனம், மெய்ப்பொருளின் ஞானம் மௌனம். மௌனம் பேசுமா என்றான் நாத்திகன். வார்த்தைகளில்லா உள்ளுணர்வு பேசும். அது சப்தமில்லா சப்தம், நிசப்தத்தின் உச்சநிலை பேசும். விழிகள் மட்டுமே வியந்து நோக்கும் ஒரு நேர்த்தியான மொழி மௌனம். அந்த மௌன மொழியின் தரிசனம் நாட்கள் கடந்து போனாலும் நெஞ்சில் நிழலாய் நிலைக்கும் சுகமான வாசகம். புரியாமை, வேதனை, விமர்சனம், கலக்கம், தோல்வி போன்ற உச்சகட்ட நேரங்களில் வார்த்தைகளின்றி உள்ள மட்டும் இயங்கும் உத்வேக உரசல் மௌனம். மௌனம் பேசும். அதை கூர்ந்து கேட்க பழக வேண்டும். அந்த நிசப்த மொழியை உணர உள்ளம் திறந்திருக்க வேண்டும். நண்பன் பக்கத்தில் இருந்தால் அன்பும் புரிதலும் சொல்லாமலே பரிமாறிக்கொள்ளும் அல்லவா? சூரியனும் சந்திரனும் பேசாத சாட்சிகள். தவம் செய்யும் ஞானிகளும் பேசாமலே உண்மையை தேடி ஞானத்தை கண்டடைகிறார்கள். மரணம் வரும்போது எல்லா சப்தமும் நின்றுவிட மௌனமாய் கிடக்கும் உடலுடன் உள்ளம் மெல்ல நகர்கிறது. மௌனமே இவ்வுலக பயணத்திற்கு பிறகு இறுதி சொல்லாகிறது. ஓசைகள் நிரம்பி வழியும் போது மௌனமே ஒரு பாஷையாகிறது. இயேசுவின் வாழ்க்கையில் ஓசைகள் ஓங்கி ஒலிக்கின்றது. யோவான் நற்செய்தி 7:45 பரிசேயர்களும் தலைமை குருக்களும் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டனர். நிக்கதேமு அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேட்காது, இவர் என்ன செய்தார் என்று அறியாது இவருக்கு தீர்ப்பளிப்பது சட்டப்படி முறையாகுமா என்றார். இந்த ஓசைகளுக்கு மத்தியில் இயேசு மௌனமாயிருந்தார். யோவான் 19:3 சிலுவை மரணத்திற்கு இயேசுவை அநியாய தீர்ப்பிட்டு தலையில் முள்முடி வைத்து அழுத்தி செந்நிற ஆடை அணிவித்து யூதரின் அரசே வாழ்க என்று ஏளனமாய் கோஷமிட்டு உரக்க சிரித்தார்களே அந்த கள்வர்கள். நியாயமற்ற தீர்ப்பு என தெரிந்தும் நியாயாதிபதி இயேசு மௌனமாய் நின்றார். யோவான் 18:40 இவன் வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும் என்ற பலத்த ஓசைகளுக்கிடையில் பரலோக தேவன் மௌனமானார். யோவான் 19:6 தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை கண்டதும் இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என இடிபோல் குரல் எழுப்ப மன்னகம் வந்த மாபரன் மௌனம் காத்தார். ஏசாயா 53:7 அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்திரிப்போன் முன் கத்தாத செம்மறி போலும் இயேசு வாய் திறக்கவில்லை, மௌனம் காத்தார். யோவான் 19:14-15 பிலாத்து யூதர்களிடம், இதோ உன் அரசன் என ஒழிக ஒழிக என ஓங்கி ஒலித்தனர். சகலத்தையும் படைத்த சர்வேஸ்வரன் மௌனமாய் சங்கல்பமானார். மௌனத்தில் பதுங்கியிருக்கும் கூர்மையான தீர்வுகள் சில நேரங்களில் சீற்றத்தின் குரலாக பேசும். யோவான் 18:22-23 நான் தவறாக பேசியிருந்தால் எது தவறு என காட்டு, இல்லையேல் ஏன் என்னை அடிக்கிறாய்? மத்தேயு 26:62 தலைமை குரு இயேசுவிடம், நீர் கடவுளின் மகனான மெசியாவா என நீரே சொல்லுகிறீர் என பதில் கூறினார். லூகாஸ் 23:3 பிலாத்து இயேசுவை நோக்கி, நீ யூதரின் அரசனா என இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். மௌனம் சீற்றத்தின் குரலாக சில நேரங்களில் பேசும். சிலுவை விண்ணுக்கும் மண்ணுக்கும் உனக்கும் எனக்கும் உள்ள உன்னத அடையாளம், உறவின் பாலம். இந்த சிலுவையை பாவத்தின் சாபமாக்கி அவமானத்தின் சின்னமாக்கி குற்றமற்ற என்மேல் சுமத்தினார்கள். தியானத்தின் மதிப்பறியா மனிதரிடம் ஞானத்தின் வெளிப்பாடு தடைப்பட்டே தீரும் என்பதற்கு ஏற்ப ஞானம் குன்றிய கல் நெஞ்சர்களை தீட்டுப்படுத்தியது வெளியிலிருந்து உள்ளே வருபவை அல்ல, மாறாக உள்ளிருந்து வந்த பொறாமை, விரோதம், கொலைவெறி போன்றவையே அவர்களை தீட்டுப்படுத்தி என்மேல் சிலுவை சுமத்த செய்தது. நீயும் அங்கே நின்று கொண்டுதான் இருந்தாய், என்றும் என்னுடனே இருப்பாய் என்று என் பாசவலையில் உன்னோடு சுவாசம் செய்தேன். உன் மனம் எப்படி இசைவு தந்தது? இந்த பார் சிலுவை நான் சுமக்க. உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விட்டது. சங்கீதம் 69:9. மௌனம் பேசுகிறது.
ஒருவன் கீழே விழுந்தால் அவனை தூக்கு, பலவீனமடைந்தால் அவனுக்கு தோள் கொடு. உன் பாவசுமை தாங்காமல் தானே நான் 3 முறை கீழே விழுந்தேன். என் பயண பாதையில் நீயும் தொடர்ந்தாய். என்னை தூக்கிவிட உன் கரம் உயரவில்லையே. வாழ்க்கையின் வலிகள் நம்மை செதுக்கும் உளிகள். எத்தனை அப்பாவி மக்கள் விமான விபத்து, சாலை விபத்து என்று மண்ணை முத்தமிட்டு உயிர் பலி கொடுக்கிறார்கள். கடின உழைப்பால் வாழ்க்கையில் உயர நினைப்பவர்கள் கூட பசுந்தோல் போர்த்திய புலிகளின் சூழ்ச்சியால் நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடுகிறார்களே. அனுதினமும் இச்சம்பவங்களை எல்லாம் பார்த்தும் உன் மனம் உறைவதில்லையா? நீதிக்கு போராட தயங்காதே, நான் உனக்கு துணை இருப்பேன். மௌனம் பேசுகிறது. நான் குழந்தையாயிருந்தபோது என்னை அள்ளி எடுத்து கொஞ்சி உள்ளம் நெகிழ்ந்த தாய், நான் குலைந்த நிலையில், என் உரு குலைந்த நிலையில், என் வழி பயணத்தில் ஆறா துயரில் ஆழ்ந்து போய் விழிநீர் மடை திறக்க என்னோடு பயணித்தார்களே. தாயன்பின் வழிப்பயணம் விழுந்து விழுந்து பயணிக்கிற எனக்கு எவ்வளவு தெம்பாயிருந்தது. ஊடக உலகில் தாயன்பை உதறிச் செல்லும் எண்ணற்ற மக்களை நீர் நினைத்துப்பார். தாயின் தியாகத்தை நீ மறவாதே. தாயை சபிக்கிறவன் மீளா துயரடைவான். என் தாயின் சந்திப்பு மௌனத்திற்கும் உணர்வுகளுக்கும் இடையில் வெளிச்சம் தொட்ட ஒரு தருணம். தாய்ப்பாசம் மறவாதே. தாய்க்கு உதவ துடித்து எழு. மௌனம் பேசுகிறது. நான் தட்டு தடுமாறி விழுந்து என் சிலுவை சுமக்கும்போது என் மெய்ப்புறம் ஆவியெல்லாம் வலி. வலி தாங்க நீ வரமாட்டாயா என என் விழிகள் உன்னை தேடின. என் மௌனக்குரலை நீ கேட்கவே இல்லை. சீமோன் உதவிக்கரம் நீட்டினான். முன்வந்த சீமோனைப் போல் நீயும் உன் கரத்தை நீட்டு. சுமைதாங்கிகளின் சுமை தூக்க, உணவு அற்றோருக்கு உணவு கொடுக்க, நோயுற்றோரை கண்டு உதவ, துன்பத்தில் உழல்வோருக்கு துடிப்பாக. அப்போது நீயும் சீமோன் போல் ஆசி பெறுவாய். மௌனம் பேசுகிறது. பாடுகளின் பாதையில் என் முகமும் கைகளும் கால்களும் ரணமாயிருந்தது. இரத்தம் முழுவதும் கொட்டிப்போக நீ எட்டி எட்டி பார்த்து கொண்டு ஓரம் போனாயே. சிறுதுணி கொண்டு துணிச்சலுடன் வீரப்பெண் கூட்டத்திற்குள் நுழைகிறாள். இரு விழிகளும் சந்தித்தன. என் திருமுகம் துடைக்க என் அருகே வருகிறாள். மௌன அங்கீகாரம் புரிந்து கொண்டு துணிகளில் என் முகம் பதிய துடைக்கிறாள். துயர் துடைக்க முன்வந்த வெரோனிக்கா போல உன் அண்டை வீட்டாரின் துயர் துடைக்க நீ சென்றதுண்டா? அநீதியால் துன்புறும் சிறை சகோதரனை நீ காண உன் கால்கள் விரைந்ததுண்டா? நன்மை செய்வதற்கு மனம் தளராதே. மௌனம் பேசுகிறது. நான் சிலுவையோடு சாய்ந்த போது உன் ஈர நெஞ்சம் காய்ந்து போனதா? இதோ எருசலேம் பெண்களின் உள்ளம் என் நிலை கண்டு துடி துடிக்கிறது. எருசலேம் பெண்களே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றேன். ஏனெனில் சமூக ஊடகங்கள், வன்முறை, மதுப்பழக்கம், போதைப்பொருள் போன்றவற்றால் உங்கள் பிள்ளைகள் திசை மாறி தடம்புரண்டு போவதை நான் அறிவேன். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது குழந்தைகளோடு பேசுங்கள். கடவுள் நம்பிக்கையை விதையுங்கள். உங்கள் அன்பை அவர்கள் மீது ஊற்றுங்கள். அவர்களின் உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஊடக பயன்பாட்டை, தீய பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள். அப்போது பிள்ளைகளின் மீதான உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மௌனம் பேசுகிறது. கிழிக்கப்பட்ட என் உடலிலிருந்து பெருக்கெடுத்த இரத்தத்தில் ஆடை காய்ந்து என் உடலோடு ஒட்டி இருந்தது. அதை உரிக்கும்போது நான் மானமிழந்தேன், அவமானப்பட்டேன், அரை நிர்வாணமானேன். சொல்ல முடியா வலி. எல்லாம் உன்மேல் கொண்ட அன்பாலே என்பதை கூட நீ நினைத்து பார்க்கவில்லை. தரக்குறைவாக உன் பிள்ளைகளை ஆடை அணிய நீ விட்டுவிடுகிறாய். எல்லாம் காசுக்காக. திரைப்படங்கள், விளம்பரங்கள், சமூக ஊடகங்கள் வழியாக பெண்களின் மரியாதை பறிக்கப்படுவதை நான் உணர்கிறேன். உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம், அதில் ஆண்டவர் அமைதியில் இருக்கிறார் என்பதையே மறந்துவிட்டாயே. பெண்களின் அவல நிலை மாற போராடு. அஞ்சாதே, என் அன்பு உன்னோடு. என் விரல்களை இழுத்து விரித்து ஆணிகள் அறைந்த சமூகம் என் கைகளையும் கால்களையும் வலிய இழுத்து 3 ஆணிகளால் அறைந்தார்கள். தந்தையே என்று ஓலமிட்டு அழுதேன். சிலுவை மரணத்தை சுவைக்க வேண்டும் என்ற என் தந்தையின் விருப்பம் பரிபூரணப்பட்டு விட்டது. எல்லாம் உனக்காக. நீ எனக்காக உன் அருகில் உள்ள ஏழை எளியோர், கைவிடப்பட்டோர், விதவைகள்,
அனாதை இல்ல குழந்தைகள் இவர்களுக்கு உதவ உன் உள்ளம் துடித்து எழட்டும். வானத்து விண்மீன்களையே ரசிக்கும் நீ பூமியின் குடிசையில் எரியும் மண்ணெண்ணெய் விளக்குகளையும் உற்றுப்பார். அதுவே என் பேரின்பம். மௌனம் பேசுகிறது. மரணத்திற்கே மரணம் வருவிக்கும் மாபரன் என தெரிந்தும் என்னை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். மொழிகள், கலாச்சாரங்கள், இனங்கள் மாறுபட்டு இருப்பினும் வாழ்வின் இறுதி முடிவு மானிடர் அனைவருக்கும் ஒன்றே. எனக்கு தந்தை கொடுத்த அன்பின் பரிசு சிலுவை மரணம். எதற்காக? உன் பாவத்தை மன்னிக்க, பகையும் பாகுபாடும் நீங்க, சகோதர பாசம் பெருக, அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைக்க, உறவுகளில் வளர்ந்து உன்னதம் அடைய என்னை தியாகம் செய்தேன். சமுதாய மகிழ்வுக்கான நீயும் இதற்காகவே பாடுபடு. உன் உள்ளத்தை விசாலப்படுத்து, தியாகம் செய். மௌனம் பேசுகிறது. என்னை பெற்ற மகிழ்வில் என் தாய் மடிமேல் வைத்து தாலாட்டினாள். நான் வளர்ந்தபோது வாழ்வியல் கலைகளை கற்றுக் கொடுத்தாள். இன்று நான் மரித்தபோது என் உடலை மடிமேல் வைத்து துயர வெப்பத்தில் கண்ணீர் மல்க முகாரி பாடுகிறாள். என் தாய்க்கு ஆறுதல் சொல்ல நீ அருகில் இல்லையே. தாய்ப்பாசம் மிகுதியால் என் தாயை தனியே விடாமல் நான் அருளப்பரிடம் ஒப்படைத்தேன். நீயோ உன் தாய் தனிமையில் வாட மனம் கசிந்து அழ முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறாயே. யாரோ பார்த்து கொள்ளட்டும் என்று உதாசீனப்படுத்தி விட்டுவிடுகிறாயே. என்னே உன் கல் நெஞ்சு. உன் தாய் தந்தையை மதித்து நட. விடுதலை பயணம் 20:2. மண்ணுக்கும் விண்ணுக்கும் உயர்ந்து நிற்கும் சகலாதி சர்வ வல்லமையுள்ள என் திருவுடல் சிறு கல்லறையில் அடக்கம். அண்ட சராசரங்களையும் படைத்து அகிலாண்ட கோடி அற்புதம் செய்த என் உடல் மாற்றான் கல்லறையில். உன்னை அரசனாக்கிக் கொள்கிறாய் என்ற பழித்தவனுக்கு நான் 3 நாளில் கல்லறை கடுங்காவலை புறந்தள்ளி வெளிவருவேன் என்பதை அறியாதிருந்தான். உன் பாவம் போக்கவே நான் கொடூர சாவை சந்தித்தேன். நீ உன் பழைய வாழ்க்கையை புதைத்து புதியவனாக உருமாறு. புதிய வானமும் புதிய பூமியும் உன்னை உயிர்ப்பிக்கட்டும். நான் இறந்தது துக்கத்தின் முடிவானாலும் என் உயிர்ப்பு உன் நம்பிக்கையின் பிறப்பாகட்டும். மௌனம் கலைகிறது. ஜெபம். இயேசுவே, மௌனத்தின் மூலம் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தீர். உன்னையே பின்பற்றி உன் வார்த்தைகளை போதிப்பதோடு நின்றுவிடாமல் வாழ்வாக்கி சாதிக்க தாராள மனம் தந்தருளும். ஆமேன்.